கார்பரேஷன் அனுமதி கொடுக்காத ஒரு இடத்துக்கு வந்து நான் அடிக்கல் நாட்டுறேன்னு ஒரு விழா நடத்தி எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வீடு கட்டி தரேன்னு சொல்றாரு. எந்த வகையில் வீடு கட்டி தருவீங்க? பணம் எங்கேருந்து வரும் அதை சொல்லணும்ல. அங்கே அப்போ நடிகர் சங்கத்துக்கு ஏன் கட்டி கொடுக்கல? அங்கே உள்ளவங்களாம் வசதியாக இருக்காங்களா? 900 உறுப்பினர்களுக்கு மேலே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணல. இது முழுக்க முழுக்க ஏமாத்து வேலைன்றது பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவருக்குமே தெரியும். மீடியாக்கள் வந்து தயவுசெய்து விஷாலோட அந்த நாடகத்தை புரிஞ்சுக்கணுன்றதான் என்னோட பணிவான வேண்டுகோள். உங்களுக்கே தெரியும், தினமும் ஒரு செய்தி வரும் உங்களுக்கு விஷால்கிட்ட இருந்து. இன்னைக்கு இதை பிரசுரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெகுலராக ஒரு செய்தி வரும். யாருக்கா 2000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், 1500 கொடுத்தேன், ஒரு நாளைக்கு ஒரு செய்தி வரும். அது அவருக்கு வந்து ஒரு மனவியாதி மாதிரி ஆயிடுச்சு. இது நம்ம தான் எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்த, நம்ம தான் இப்போ இங்கே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்தால் கூட இங்கேயும் சும்மா இருக்க மாட்டார். இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு 2 மாதம் தான் அவரால் ஒரு பதவியில் வந்து அவர் எதிரையுமே திருப்தி அடையாத ஒரு மனிதர். அவர் இங்கே வந்தார்னா என்ன ஆகும்ன்றது எங்களுக்கு எப்படி சொல்கிறோன்னு தெரியல. இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுடைய வெற்றியை வந்து மேலும் உறுதி செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இலக்கு வந்து வெறும் வெற்றியை நோக்கி தான். அந்த வெற்றி அப்படின்றத நான் எதை குறிக்கிறேன்னா, எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர்களுக்கும் நலமும் லாபமும் வருவாயும் ஈட்டித் தருவதற்கு எங்கள் அணி, எங்கள் சங்கம் நிச்சயமாக 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு சங்கமாக இருக்கும் என்று விஷால் பேசி அந்த பேட்டிக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தோம். 150 புருடர் ஒன்னா வந்தான், வரலாறே கிடையாது. ஒற்றுமையாகி கொண்டிருக்கிறோம். எங்கள் வித்தியாசங்களை மறந்து ஒன்றாகி கொண்டிருக்கிறோம். அடுத்து அங்கே ஒரு பைனான்சியர் தயாரிப்பாளருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்றால், பாதிப்பு என்றால், எங்கள் அணி அங்கே சென்று தயாரி பாதுகாப்பாக இருப்போம் என்பதை சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி. சென்ற வாரம் சிவா, இந்த வாரம் என் தம்பி கலைப்புலி சேகர் இணைந்து ஓட்டுக்கள் சிதறாமல் ஒரு முகத்தோடு வந்து ராதாகிருஷ்ணனும் அவருடைய அணியும் நாங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல முன்னுதாரணத்தை தந்திருக்கிறார்கள். இந்த அசோசியேஷனை, இந்த ஒரு சங்கத்தை பாதிக்கக்கூடாது. இது தயாரிப்பாளர் சங்கம், தயாரிப்பாளர்கள் தான் நிர்வகிக்கணும். அந்த தயாரிப்பாளருக்குள்ள விட்டு கொடுத்து எல்லாருமே ஒன்றா இருந்து ஒரு நல்ல சங்கமாக இதை நடத்தணும், அடுத்த கட்டம் கொண்டு போகணும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு மூலமாக, அதாவது விட்டு கொடுக்கறது மூலமாக, ஃபஸ்ட்டு டி சிவா அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை விட்டு கொடுக்குறாரு. அடுத்து கலைப்புலி சேகரன் சார் அவருக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ், அந்த ஒரு வாய்ப்பை விட்டு கொடுக்குறாரு. எல்லாருமே சேர்ந்து இப்போது ராதாகிருஷ்ணன் சாரை வந்து கண்டிப்பாக முன்மொழிகிறது அவரோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதி செலுத்துது. ஆக்சுவலி இந்த தேர்தலில் நிற்கிறது 2 பேர் தான். ஒன்று அவர் கேஆர் தலைமையிலான அணி, இன்னொன்று ராதாகிருஷ்ணன் தலைமையிலான அணி. விஷால் தலைமையிலான அணிக்கு இங்கே ஓட்டே இல்லை. ஒரு 100 ஓட்டு கூட அவங்க வாங்க மாட்டாங்க. நீங்கள் 2ஆம் தேதி எண்ணும்போது தெரிஞ்சுக்கிடுவீங்க. இங்கே யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும். அவங்களாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. ஓட்டுலாம் கேட்டுட்டு வெளியூர்லாம் போயிட்டு இப்போ ஒன்றும் நடக்காதுன்னு தான் என் நண்பர் விஷால் வந்து புதுசாக ஒரு புது திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நாளை மறுநாள் ஏதோ நடிகர் சங்க கட்டடத்தை அடிக்கல் நாட்ட போகிறாராம். கடந்த வருடம் மார்ச் 5ஆம் தேதியே அதுக்கு அடிக்கல் நாட்டினது நானும் அண்ணன் நாசர் அண்ணனும். ஏன்னா மார்ச் 5 எங்கள் 2 பேருடைய பிறந்த நாள். அன்னைக்கே வாஸ்துப்படி இன்றைக்கி தான் அடிக்கல் நாட்டன்னு சொல்லி குழியெல்லாம் தோண்டி கல்லை போட்டு மூடி எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ மறுபடி என்ன அடிக்கல் நாட்டுறாருன்னு எங்களுக்கு தெரியல. எல்லோரும் ஒரு கருத்திலே உடன்பாடாக இருக்கிறார்கள். தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு அடிமட்ட அளவிலே சென்று அத்தனை உறுப்பினர்களையும் நம்ம வந்து இப்போ நாங்கள் எல்லாருமே எலெக்ஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். ஆனால் சேகர் சார் எப்படி பண்ணுவார்னா வருஷம் பூரா பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு விசேஷத்துக்கு பேசுவார், நல்லதுக்கு பேசுவார், கெட்டதுக்கு பேசுவார். சங்கத்தில் ஏதோ ஒரு விஷயம்னா இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது தப்பு சரின்னு டிஸ்கஸ் பண்ணுவார். இப்படி மாறி மாறி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் வருஷம் பூரா எல்லாத்தோடும் தொடர்பு இருக்கிறார். அவருக்கு வந்து அவருடைய வாய்ப்புகளும் பிரகாசமான வாய்ப்பு தான். அவர் ஒன்றும் எளிதிலே ஒன்றும் விட்டு கொடுத்துட்டு போகல. நமக்கு முடியாது, நம்ம விட்டுலாம் நல்லா விட்டு போகல. ஸோ அவரை வந்து தன்னுடைய பாசத்தால் அன்பால் அன்பு கட்டளையால் கட்டி போட்டிருக்கார் தானு சார் அவர்கள். அதனுடைய அந்த அன்புக்கும் எங்கள் அனைவர் மேல் உள்ள நண்புக்கும் ராதாகிருஷ்ணன் மேல் உள்ள நம்பிக்கைக்கும் கட்டுப்பட்டு அவர் இந்த போட்டியிலிருந்து விலகி இந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த அணிக்கும் ஆதரவு தெரிவிப்பதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த கண்கள் பணித்த நன்றியை அண்ணன் அவர்கள் சேகர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முழு முயற்சியும் அண்ணன் தான் அவர்கள் எடுத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அது எப்படி ஒரு படம் ஒரு
டிசைன் பண்ணுவாரோ ஒரு படம் ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணுவாரோ இந்த எலெக்ஷனையும் ஒரு ஸ்டேஜாக டிசைன் பண்ணி அது ஒரு சரியான மூவில் ஒரு காய் நகர்த்தி அதை கொண்டு வந்து இன்றைக்கி நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வெற்றி கனியை பறிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த கேப்பை ரொம்ப குறுகலாக்கி வச்சுருக்கார். இனி அது ராதாகிருஷ்ணனுக்கு அது மிக மெளிதாகும் வகையில் இன்றைக்கு நடந்துகிட்ருக்கு. நாங்கள் எலெக்ஷனில் நிற்கும் போது எந்த கோமலையும் பார்த்து நாங்கள் பயப்படல. ஏன்னா நாங்களாம் ஆம்பளை, படத்தில் பேரை வச்சு நடிக்கிறவங்க கிடையாது, உண்மையான ஆம்பளை நாங்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் பயந்ததே என்னென்னா, சரி இவர் அண்ணன் வந்து எல்லாம் ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்து அண்ணன் தம்பி பிரிஞ்சு வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பித்தாலோ இல்லை ஒரு தொழிலில் போட்டாலோ ஒரு சின்ன சின்ன இது இருக்குது, அந்த மாதிரி நம்ம எதிர்த்து நிற்கிறோமே, அது அவரை ஃபுல் ஆசி பெற்று வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ அறகுறையாக இருக்கிறோமே, அவர் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு நாங்கள் முழுக்க நாங்கள் பயந்தது எங்கள் அண்ணன் கலைப்புலி தாருக்கு மட்டும்தான், வேறு எவனுக்குமே கிடையாது. நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்கள் அணி தமிழ் திரைப்பட முன்னேற்ற அணி ஜெயிக்கணுன்றதுக்காக வேண்டி, ராதாகிருஷ்ணன் சார் அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக வேண்டி, நாங்கள் எல்லாம் எங்கள் நிர்வாகிகள் நிற்கிறோம், எங்கள் எல்லாரையும் ஜெயிக்கணுன்ற காரணத்துக்காக வேண்டி இவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக எங்கள் அண்ணன் தாம சார் வெத்தீஷ் சார் எடுத்து செஞ்சாங்க. இன்றைக்கி விஷயத்தை தாம சார் அப்படி பண்ணது வந்து கலைப்புலி ஜி சேகரன் சார் அவர்கள் வந்து எங்களோட சேர்ந்து வந்து ரொம்ப ஒரு அண்ணன் வந்து கோபமாக இருந்து எங்களை விட்டுட்டு போயிட்டு அவர் திருப்பி நாங்கள் அவரை கட்டி பிடிச்சி அதுதான் எப்படி சந்தோஷமாக இருப்போமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நீங்கள் எங்கள் அண்ணன் சேகரன் வந்தது. எல்லாரும் ஒரு ப்ரொடியூசர், நாங்கள் பணம் கொடுத்துட்டு வாங்குறேன். ஒருத்தர் சொல்கிறேன் நான் டாக்டர் படிச்சிருக்கிறேன், 3 கோடி லாஸாக இருக்கிறேன், கம்ப்ளைண்ட்டாக கவுன்சிலில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் நின்று கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் தவிர நான் போய் இன்னொருத்தக்கிட்ட கை கட்டின்னு பதில் நிற்க மாட்டேன்றான். மானம் மரியாதை வாழ்ந்துருக்கிறான், தன்மானத்தோடு வாழ்ந்துருக்கிறான் தயாரிப்பாளர்லாம். நீ நினைக்கிறாமல யாரை ஏமாற்ற முடியாது. தயாரிப்பாளர் சங்கத்தை தன் கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக 8 நடிகர்களும் 2 தயாரிப்பாளரும் ஒன்றாக சேர்ந்து 6 மாதத்துக்கு முன்பாக இருக்கிற மீடியாவுக்கு சொல்கிறேன், எல்லா சேனலுக்கும் எந்த செயல்பாடும் இல்லை என்பதற்காக ஒரு டிவி ஆந்திர பிரதேச நடிகர்கள் வச்சிருக்கிறா போல விஷால் தலைமையில் ஒரு டிவி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டிவிக்கு 8 நடிகர்கள் பணம் போட்டிருக்காங்க, 2 தயாரிப்பாளர் பணம் போட்டிருக்காங்க. தனியாக ஒரு டிவி ஆரம்பித்து தயாரிப்பாளர்கள் பெரிய படத்தை மட்டும் வச்சு மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மோட்டிவ். அதுக்காக தான் அந்த எலெக்ஷன் இருக்காங்க. இதுங்க நீங்கள் போய் நேரடியாக கேட்கலாம் விஷால் இடத்துல. அந்த பதிவு வேணும்னா நான் கொடுக்குறேன், யார் இடத்துல பேசியிருக்காங்க, எதுக்காக பண்ணியிருக்காங்க, அந்த டிவி ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க போகிற 90 கோடி ரூபாய்க்கு ஓனர் யார் பாம்பேயில் இருக்கார், அது வரைக்கும் கொடுக்க முடியும். ஒரு நடிகர் 40 நாள் ஷூட்டிங்கில் இருந்தால் 35 நாள் வந்து சங்கத்தில் உட்காரணும். உனக்கு உட்கார முடியுமா? ஏன் இந்த சங்கத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன்? நானும் எனக்கு 24 மணி நேரம் வேலை இருந்தால் என்னால் வந்து சங்கத்தில் வேலை செய்ய முடியாது. இந்த தலைமை 2ஆம் தேதி மாலை தலைமை பதிவுக்கு வருவோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வேணும். நன்றி. தம்பி விஷால் அவர்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், ஆத்திரப்படுகிறீர்கள். ஏதோ உங்கள் நிலப்பிலே ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தமிழன் ஏமாந்தவன் என்று நினைத்துக் கொண்டு உங்கள் எண்ணத்திலே ஏதோ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று இங்கு செல்கிறீர்கள், திடீரென்று அங்கே பறக்கிறீர்கள், டெல்லி இழக்கிறீர்கள், அங்கே இருக்கிறீர்கள். என்ன உங்கள் நினைப்பு? உங்கள் நம்பி எத்தனை ப்ரொடியூசர்கள் படம் எடுத்து அடிபட்டு இங்கே வருந்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் விஷால் அவர்கள், மீண்டும் சொல்கிறேன், அதை விட இன்னொரு சொல்கிறான், 1 வருஷம் இருக்குமோ நாங்கள் எதையும் செய்ய முடியலன்னா ராஜினாமா பண்ணிடுவோம். அது அன்பு தம்பி கூறிக்கொள்கிறோம், அவசரப்படாதீர்கள். மீண்டும் உங்கள் அறிவுறுத்தியாக ஒரு அண்ணனாக சொல்லுகிறோம், இது தயாரிப்பாளர்களுக்கான இடம். இங்கு தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களே தலைமை ஏற்க வேண்டும். நீங்கள் அப்படி விருப்பம் இருந்தால் அங்கிருந்து ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அது நியாயமான ஒன்று. அதை விடுத்து எல்லா இடத்திலும் நானே எம்எல்ஏனா கவுன்சிலர்னா கடைசியில் நீங்கள் நினைப்பது சிஎம் நீங்களா? இப்படித்தான் உங்கள் எண்ண ஓட்டம் இருக்கிறது என்பது எல்லாரும் சொல்லுகிறார். நானும் மட்டுமில்ல, பொதுமக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக நிற்பதற்காக நான் என்னை விட்டு கொடுத்துக்கிறேன். விட்டு கொடுத்தேன் என்றால் சில விதிகளோடு விட்டு, ஏனென்றால் நானும் தக்க சங்கத்தில் சில செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே தான் இருந்தேன். என்னுடைய மெம்பர்களுக்காக சில நானும் செய்ய வேண்டிய ஆர்வத்தில் இருந்து சின்ன தயாரிப்பாளர்களுக்காக திரையரங்கம் இல்லாத சமயமான தொழில்நுட்பங்களுக்கெல்லாம் வந்திருக்குது. டிவிடி, இன்டர்நெட், செல்ஃபோன்லேயே படம் வந்துருச்சு. அது அமேசான்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, யூடியூப்பில் எல்லாத்தையும் வந்துட்டு. இப்படி ஒரு தொழில்நுட்பம் மிக சரசரசென்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தில் நாம் சென்றால் சின்ன படங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். இது எங்களது படம், எங்களது தொழில், எங்களது வருமானம், வாழ்க்கை, ரத்தம் எல்லாம் இதுதான். எங்களை யாரும் தயவுசெய்து கண்டுபடுத்தாதீங்க.